السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله لا يهدي القوم الظالمين. قال النبي صلى الله عليه وسلم لمعاذ رضي الله تعالى عنه: واتق دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 24ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு சாபத்துக்கு அஞ்சுவீர். லானத், சாபம் என்பது மிக மோசமானது, மோசமான விளைவுகளை தரக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்வார்கள்: வத்தகி தஅவத்தல் மக்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், காரணம் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது, அவனுடைய சாபம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சாபத்தினுடைய நிலை, பிறர் நம் மீது சாபமிடுவதை அஞ்சுவது ஒருபுறம், ஆனால் ஒரு முஃமினுக்கு அழகு அவன் சாபத்தை விட்டும் தவிர்த்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இன்னி மா புஇஸ்து லஆனா இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் சாபமிடுபவனாக அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்துக்குரியவனாக, அருளுக்குரியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போய் தாயிஃபில் மிக கொடூரமான கஷ்டங்களை அனுபவித்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை: யா ரசூலல்லாஹ், இவர்களை நீங்கள் சபிக்க கூடாதா? இவங்க அநியாயத்துக்கு உங்களுக்கு அநியாயம் பண்றாங்களே, இப்படி அடிக்கிறாங்களே, இவர்களை நீங்கள் சபிக்க கூடாதான்னு கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை: நான் சபிப்பவனாக அனுப்பப்படல, நான் அதுக்கு அனுப்பப்படல. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் பிறர் மீது அன்பு செலுத்துவதற்காக,
பிறர் மீது ரஹ்மத்தை செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மற்றொரு இடத்திலே ஒரு முஃமின் சாபமிடுவது, பிறரை சபிப்பது அவனை கொல்வதற்கு சமமானது. என்ன சபிப்போம்? சபிக்கிறதா இருந்தா நீ வழங்காம போகணும், நீ நாசமா போகணும், உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது, இப்படிதானே சபிக்குது, இப்படிதானே சாபம் பண்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? நீ உயிர் வாழக்கூடாது, நீ அசிங்கமா கெட்ட நிலைமையில மொத்தா போகணும், உன் குடும்பம் நல்லா அதான அர்த்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுதல் என்பது அவனை கொல்வதற்கு சமமானது. எப்படி ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொல்லக்கூடாதோ அதே போலத்தான் ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் மீது சாபமிடுவதும் கூடாது, அதை செய்யக்கூடாது. இன்னொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லஅனத்து செய்யக்கூடிய வளமை உள்ளவன், சாபமிடக்கூடிய பழக்கம் சில பேருக்கு, எவ்வளவுனா நல்லது செஞ்சாலும் திட்டுவாங்க இல்ல, சாபமிடக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய பரிந்துரை சாட்சி நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லலாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தனுக்கு சாபமிடுகிற பழக்கமே இருந்ததுன்னா அவனுடைய மறுமையில் அவனுடைய சாட்சி அல்லது பரிந்துரை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதிகம் சபிக்கக்கூடிய மனிதன் லஆன், எப்ப பார்த்தாலும் சபித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவன் நரகவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சாபம் என்பது சில பேர் நம்ம ஒண்ணுமே செய்யாம சாபம் பண்ணுவான், அல்லது நாம நல்லதுதான் செஞ்சிருப்போம், அந்த நல்லதை அவன் கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு திட்டுவான், சாபம் விடுவான். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் சாதாரண நம்ம சொல்ற மாதிரிதான், இது வானத்தை கூட போய் எட்டாது, மேகத்துல தட்டி கீழே விழுந்துரும், அது மாதிரி அந்த சாபத்தை நினைச்சு சம்பந்தம் இல்லாத பிரயோஜனம் அல்லாத நம்ம எந்த தப்பும் பண்ணல, தப்பே பண்ணாம ஒருத்தன் நம்மளும் திட்டலாம் அப்படின்னா அந்த திட்டு பழிக்காது, அந்த திட்டுக்கு நம்ம பயப்பட வேண்டியது. எந்த சாபத்துக்கு பயப்படணும் அப்படின்னா, நாம ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணியிருக்கோம், அந்த அநியாயத்தை தாங்க முடியாம அவன் சாபம் பண்றான், அவன் சபிக்கிறான். இப்படிலாம் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன கேடு, நீ எல்லாம் நல்லத்தானே வாழ்ற, நான் குடிசையில இருக்கேன், என்ன போய் இந்த பாடுபடுத்துறியே அப்படின்னு அவன்கிட்டையும் போய் கை வைக்கும் போது அவன் கதறான், அவன் லானத்து செய்யறான், சாபப்படுவான்னா இந்த சாபம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுவும் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மதுலும் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய சாபம். இன்னொன்னு நம்ம அதிகமா இதுலதான் கவனமா இருக்கும், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற சாபம் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சாபம்னா வயிறெறிஞ்சு சொல்றதல்ல, சாதாரணமாவே சில ஆண்கள்கிட்ட சில பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கும். ஏதாவது பையன் தப்பு செஞ்சிடக்கூடாது, தப்பு செஞ்ச நீலாம் எங்கடா நல்லா இருக்க போற, இப்படி பண்றிய, நீலாம் பாரு என்ன பாடுபட போற பாரு, நீலாம் பெரியவனாகி உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்து அவ வச்சுக்குவா அவனை இரு அப்படின்னு திட்டுவாங்க. அவன் வந்து அவனை வச்சிருக்கும் போது இவனும் சேர்ந்தாலும் படாத பாடுபட போற மாமாவும் மாமியாரும். ஆனா அதை யோசிக்கிறது இல்லை. அப்ப தன்னுடைய பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற சாபம் உடனடியே பலிக்கும். அப்படி சொல்லக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவனை தப்புல இருந்து திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை குறிப்பாக சபிக்க கூடாது, சாபப்படக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பொன்னேரியில பள்ளிவாசல்ல ஒரு முஅத்தின், பொதுவா அந்த சின்ன பிள்ளைங்க பாடாப்படுத்துறது மோதினார் தான். அவர் உள்ள இருந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இவனுக்கு வெளியே வந்து குழாயை திறந்து விட்டு ஓடிடுவாரு. அவர் அங்கேயிருந்து வெளியே வந்து குழாயை அடைச்சிட்டு திரும்ப உள்ள போவாரு, திரும்ப வந்து திறந்து விட்டுருவாரு. ரொம்ப பாடாப்படுத்துவாங்க அந்த மோதினர். அவர் கோபம் வந்தா பயங்கரமான கோபம், என்னடா திட்டணும்ன்ற நிலைமைக்கு வந்தா அவர் இப்படிதான் திட்டுவார், பொண்டாட்டி பொம்பளையா போவ அப்படின்னு திட்டுவார். பொண்டாட்டி பொம்பளையா போவ, இப்ப மாம்பளையா பொண்டாட்டியா வருவா. அவருக்கு என்னன்னா அந்த கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும். ஆனா அந்த கோபம் அந்த பிள்ளைகளை பாதிக்கவும் கூடாது. நம்மளுடைய கோபம் வெளியிலையும் வந்தாகணும், அந்த கோபம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைங்களை பாதிக்கவும் கூடாதுன்றதுனால பொண்டாட்டி பொம்பளையோ போவ, ஏன்டா இப்படி பண்றேன், அது திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனா அது திட்டு கிடையாது. டே நல்லா இருக்கிறவனே ஏன்னா இப்படி செய்யறேன்னு கேட்கிற மாதிரி, நாசமா போனவனேன்னு சொல்றது இல்ல, டே நல்லா இருக்கிறவனே ஏன்டா இந்த பாடுபடுத்துற அப்படின்னு கேட்கிற மாதிரி துஆக்களாக இருக்கலாமே தவிர பதுவாக்களாக ஒரு பெற்றவங்களுடைய சாபம் பிள்ளைகளுக்கு மிக சீக்கிரமாக போய்
சேர்ந்துடும். அதுலேயும் மிக குறிப்பாக சில சமயங்கள்ல சில பேருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு சாபம் எல்லாம் தவிர்க்கப்படலாம். இப்படி செய்யலாம். அபூஜஹல், குத்பா மார்க்கத்திற்கு முரணா இருந்தவங்க, அவங்களுடைய அழிவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒருத்தர் பயங்கரமா திட்டலாம், அவனுக்காக மார்க்கத்தை கேவலப்படுத்தலாம், அவனுக்காக அப்படி சபிக்கலாம். அது அல்லாம மற்ற விஷயங்கள்ல சபிக்க கூடாது. ஒண்ணு சரி, ஒருவேளை சபித்தால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல, தஅவத்துல் மظلوم துஹ்மலு அலல் கமாம் வ துஃப்தஹு லஹா அபுவாபு ஸமா. நம்ம என்ன சொல்றோம், வானத்துக்கு கூட எட்டாதுங்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய சாபம், அவனுடைய பதுவா, அந்த பதுவாவுக்காக வானங்கள் மேகங்களுக்கு மேல் அது உயர்கிறது. துஃப்தஹு லஹா அபுவாபு ஸமா, அதற்காக வானங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அநீதம் இழைக்கப்பட்ட இவனுக்கு நிச்சயம் நான் உதவி செய்வேன். வலவ் பஅதஹீனின், உடனடியா அவன் கேட்ட உடனே செய்யலனாலும் கூட கண்டிப்பா இவன் என்ன சொல்றானோ, என்ன சாபமிடுறானோ, இந்த சாபத்தை பழிக்கக்கூடிய சாபமாக நான் மாற்றுவேன். யாரை இவன் திட்டினானோ அவனுக்குண்டான தண்டனையை நான் கொடுப்பேன். அது இப்ப கிடைக்கலன்னாலும் கொஞ்சம் லேட்டா கூட கிடைக்கும். ஆனா என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அன்சுரனுக்க, இந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக. சரி, ஒருத்தனுக்கு நம்ம அநியாயம் பண்ணோம், நாம பண்ணது அநியாயம் தான். ஆனா அவன் ஒன்னும் பெரிய உத்தமன்லாம் கிடையாது, அவன் அயோக்கிய பையன், அவன் மோசமானவன். நாம உத்தமனுக்கு அநியாயம் பண்ணல, நல்லவனுக்கு அநியாயம் பண்ணல, ஒரு மோசமானவனுக்கு தான் பண்ணிருக்கோம், ஒரு அநியாயக்காரனுக்கு தான் பண்ணிருக்கோம். அது பரவாயில்லையா அப்படின்னா இல்ல, நம்ம பண்ணது அநியாயமா, ஆமா, அப்ப அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தாவத்துல் மظلوم முஸ்தஜாபத்துன் வயின்கான ஃபாஜிரன், ஒரு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவா, சாபம், முஸ்தஜாபத்துன், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் நிச்சயம் பதிலளிப்பான். ஒயின்கான ஃபாஜிரன், அந்த சாபமிட்டவன் பாவியாக இருந்தாலும் சரியே, அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு, அத அல்லாஹ் தனியா பாத்துக்குவான். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ செஞ்சது அநியாயம் தானே, நீ செஞ்சது அநியாயம் அப்படின்னு சொன்னா அந்த அநியாயத்துக்கு உண்டான தண்டனைய நீ அனுபவித்தே தீரணும். அந்த சாபம் பலிக்கும், அதற்காக பயப்படணும். பனு ஜுரைக் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண், அன்தி இப்னத்து அபீ லஹப் அல்லதி யகூலு அல்லாஹு தஆலா தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப் ஃபமா யுக்னி அன்க முஹாஜரத்திக். அபூ லஹபினுடைய மகள் துர்ரா பின்த் அபீ லஹப், இவங்க மேல அபூ ஸரியத், பனி ஸரியத் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வச்சது மட்டுமல்லாம சொல்ற வார்த்தை இல்லைன்னா, நீ யார் புள்ள தெரியும்ல, நம்ம அல்லாவே தப்பத் யதா அபீ லஹப்னு சொல்லி அபூ லஹப் சாபமிட்டானே அல்லாவே, அவனுடைய புள்ளதானே நீ, பின்ன நீ எப்படி இருக்க போற அப்படின்னு கேட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த பெண் அவங்க மேல எந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டை அவங்க செய்யவே இல்லை. செய்யாத ஒரு குற்றச்சாட்டை இவங்க வச்சதனால துர்ரா பின்த் அபீ லஹப் என்ன செஞ்சாங்களா, இவங்களுக்கு ஒரு வேளை நீ என் மேல சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் உன் பார்வை பறிக்கப்படாமல் உனக்கு மூத்து வராது, நீ குருடாத்தான் மூத்த போவ அப்படின்னாங்க. கடைசி காலத்துல அந்த பனி ஸுரைக் என்கிற கோத்திரத்தை சார்ந்த பெண் இறுதி நாள்ல கண் பார்வையை இழந்து குருடியாகவே மரணித்ததாக, மூத்தானதாக வரலாறு சொல்கிறது. இந்த உலகத்திலேயே சாபத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். மர்வான் பின் ஹக்கம் அவங்கள்ட்ட அர்வா பின்த் உவைஸ் என்கிற ஒரு பெண், சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சம்பந்தமாக ஒரு நில அபகரிப்பு புகார் அப்பவே இருந்திருக்கு பாருங்க. ஏன் சொத்து அந்த ஆட்டை போட்டாரு அப்படின்னு அவங்க மேல ஒரு புகார். அப்போ இன்னி சமயத்தை அவங்க சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், மன் நஹத ஷிப்ரம் மினல் அர்தி பிகைரி ஹக்கிஹி, அநியாயமாக அடுத்தவனுடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் நிலத்தை ஒருவன் எடுத்திருந்தால் இத்தவ்விகஹுல்லாஹு யௌமல் கியாமா மின் சபிஇ அர்தீன், 7 பூமி வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை உள்ளே உருகச் செய்வான், உள்ளே அல்லாஹ் இழுப்பான்.
அப்படி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கும் போது நான் போய் உன் சொத்தை ஆட்டை போடுவேன், நான் அபகரிப்பனா? அபகரிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி செய்யல. ஆனா அல்லாஹும்ம இன்கானத் காதிபத்தன், யா அல்லாஹ் நான் அபகரிச்சுட்டேன்னு சொல்றா, நான் அபகரிச்சிருந்தா எனக்கு நீ தண்டனை கொடு. நான் அபகரிக்காம அந்த பெண் சொல்வது பொய்யாக இருந்தால், அல்லாஹும்ம இன்கானத் காதிபத்தன் ஃபலா துமித்ஹா ஹத்தா தஅமி பஸரஹா வ தஜ்அலு மைத்தஹா ஃபீஹா, அவளை குருடியாக்காமல் நீ மரணிக்க செய்து விடாதே. நான் சுத்தமானவன், நான் பரிசுத்தமானவன் என்பதற்கு அடையாளமாக யார் என் மேல குற்றச்சாட்டு சொன்னாலோ அவளை நீ குருடியாக்கு. தஜ்அலு மைத்தஹா ஃபீஹா, எந்த பூமியை நான் அபகரிச்சுட்டேன்னு சொன்னனோ அந்த பூமியிலேயே அவளை மௌத்தாக்கு அப்படின்னு சாதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபத்துல அந்த பெண்ணை எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் அந்த ஆளு அப்படி பண்ணிட்டாரு. அந்த சில பேர் அப்படிதான், உண்மையா இல்ல பொய்ய கூட பொய்ய சொல்ல 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 உண்மையாயிடுதுன்னு சொல்றாங்கல்ல. 10 பேர்கிட்ட போய் சொல்லும் போது 10 பேர் என்ன நினைக்கிறாங்க, கரெக்ட் தான், எல்லாரும் நான் அவரும் சொன்னாரு அப்படிதான், இவரும் அப்படிதான் சொன்னாரு, இவரும் அப்படிதான் சொன்னாரு, சுத்தி யார் கேட்டாலும் ஆமா அவர் அப்படித்தானாமே, அவர் அப்படிதான் செஞ்சவராமே அப்படின்னு எல்லாருமே அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது அது உண்மையாயிடு. அப்ப அவர் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவார். அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், அவர் பேர் தான் மதுலூம், அநீதி விளைக்கப்பட்டவர். அவர் அநியாயம் பண்ணப்பட்டிருக்கிறார். அநியாயத்துக்கு ஊரெல்லாம் அவரை பத்தி கெட்ட பேரை பரப்பி விட்டுருக்கிறார். அப்ப ஊரெல்லாம் இவரை பத்தி கெட்ட பேரை பரப்பி விட்டா இவருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும். அதனால யார கேட்ட, ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீங்க அப்படித்தான், நம்மள யாருங்க சொன்னா? அவர் தான் சொன்னாரு. நீங்க அப்படித்தானே, யார் சொன்னா? இவர் சொன்னாரு. இவருக்கு யார் சொன்னா? அவர் தான் சொன்னாரு. எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில் அவர்த்தை தான் வைக்கும். ஒரு ஆளுடைய குறை, இவர் கெட்டவர், ஊரெல்லாம் இவரை கெட்டவர்னு சொல்லுது, இவர் ஊரெல்லாம் கெட்டவர்னு சொல்றதுக்கு காரணம் யாரு? அந்த ஒரு நபர் மேப்படியான். அந்த மேப்படியான் தான் ஊரெல்லாம் போய் கெட்ட பேரை ஏற்படுத்தி இருக்கான். அப்ப ஊரெல்லாம் போய் கெட்ட பேரை ஏற்படுத்தி இவருக்கு எவ்வளவு மனசிரமங்கள், மன கஷ்டங்கள் இருக்கும். இந்த மன கஷ்டத்துல அவர் வாய் திறந்து அல்லாஹ்விடத்துல பதுவா செஞ்சிட்டால் அந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த பெண் அது போலவே கடைசி காலத்துல மென்டலாகி, பைத்தியமாகி எங்கேயுமே போக மாட்டாளாம். அந்த அந்த இடத்துக்குள்ளேயேதான் சுத்தி சுத்தி வருவாளாம். யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவா, இல்லைன்னா பட்னி கிடப்பா. அதை விட்டு யாரும் நீக்கவே முடியாதாம். அங்கேயே கடந்து கண் பார்வை போய் அங்கேயே செத்தால் என்று வரலாறு சொல்கிறது. சாபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அநியாயம் செய்யப்பட்டவங்க வாய் திறந்து மன நொந்து போய் கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அது பலிப்பதற்குண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே மாதிரியான இன்னொரு ரிவாயத், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல கூஃபா ஆளுநர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டு. ஃபைன்னஹு கான லா யஅதுலு ஃபில் கலிய்யா வலா யக்ஸிமு பிஸ்ஸபிய்யா வலா யஸீரு பிஸ்ஸரிய்யா. அபூ சஈதா என்ற ஆள், அவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டுன்னா, ஃபைன்னஹு கான லா யஅதுலு ஃபில் கலிய்யா, இவர் நீதமா நடந்துக்க மாட்டேங்கிறாரு. யார் வந்து சட்டம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா சட்டம் சொல்லலைன்னா நம்ம அநியாயக்காரன். நமக்கு என்ன பேரு? இவர் அநியாயமா பேசுறாரு, இவருக்கு சட்டம் சொல்ல தெரியல. நமக்கு சட்டம் தெரிஞ்ச சொன்னவர் அப்படின்னு தெரிஞ்சவர் அப்படின்னு பேர் வாங்கணும்னா நம்மகிட்ட யார் என்ன கேட்டாலும் அவருக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிடணும். அப்பதான் நம்ம நல்லவனா இருக்க முடியும். அதனாலதான் சொல்லுவாங்க, உண்மையிலே நல்லவன் என்பவன் எல்லாரிடத்திலேயும் நல்லவனா இருக்க முடியாது. எல்லாரிடத்திலேயும் ஒருத்தன் நல்லவனா இருந்தா உண்மையிலே அவன் நல்லவனா இருக்க முடியாது. 4 பேர் நல்லவன் சொன்னா 2 பேராச்சும் அவனை கெட்டவன் சொல்லுவாங்க. ஏன்? அவனுக்கு சாதகமா இவர் சொல்லியிருக்க மாட்டார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுடைய ஆளுநர், அவர்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் வரும், அவர் தான் எல்லா விதமான தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப இவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லலங்கிறதுனால இவரை பத்தி அவர் என்னெல்லாம் அடுத்து விடுறாரு, லா யஅதுலு ஃபில் கலிய்யா, இவர் தீர்ப்புல நீதமா இருக்க மாட்டேங்கிறாரு, அநியாயமா தீர்ப்பு சொல்றாரு. வலா யக்ஸிமு பிஸ்ஸபிய்யா, சரிசமமா பங்கு வைக்க மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்கும். அவருக்கு வேண்டப்பட்டவர்களாம் அள்ளி கொடுக்கிறாரு, வேண்டப்படாதவங்களுக்கெல்லாம் கிள்ளி கொடுக்கிறாரு. அவர் அப்படி செய்யல. அப்படி செஞ்சு சொல்லி இருந்தா நியாயம்.
அவர் இப்படி செய்யாதவரை வலா எக்ஸிலு பிஸ் சரியா, அவர் சரிசமமா பங்கு வைக்க மாட்டேங்கிறாரு. வலா எசீரு பிஸ் சரியா, அவர் படைகள் எல்லாம் அனுப்ப மாட்டேங்கிறார், பயங்கரமான கோழையா இருக்கிறாரு என்றெல்லாம் அபூ சஅதா என்பவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஊரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு பரவுது. இந்த குற்றச்சாட்டு ஊரெல்லாம் பரவும் போது அதனால சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரொம்ப மனம் நொந்து போறாங்க. மனம் நொந்து போய் அவங்க சொல்கிற வார்த்தை, அல்லாஹும்ம இன்கான காதிபா, யா அல்லாஹ் அந்தால் பொய்யனாக இருந்தால், அந்தால் என்னை பத்தி இதெல்லாம் சொல்றாரு, நான் அப்படி இல்லை, நான் நியாயமா தான் இருக்கிறேன், அப்ப அவன்தால் பொய்யனாக இருந்தால் பசரஹு, அவனுடைய பார்வையை இழக்க செய்வாயாக, அவருக்கு ஏழ்மையை விரைவாக தருவாயாக. காசு இருக்கிற திமிர்ல பேசுறாரு, பணம் இருக்கிற திமிர்ல பேசுறாரு. யாரெல்லாம் நீ என்ன செய்ய, பணம் இருக்கிற அந்த திமிர்ல தானே என் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு. அவரை மிக வேகமாக விரைவாக அவரை ஃபக்கீராக ஏழையாக நீ ஆக்கு. அத்தில் உமரஹு, சீக்கிரமாலாம் மௌத்தாக்கிட்டார், அவரை ரொம்ப நீண்ட காலங்கள் அவரை வாழவை. மோசமான சோதனைகளை அவருக்கு கொடு. இப்படியும் சில பேர் பொதுவா செய்வாங்க, நீலாம் நல்லவா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீலாம் சாவவே கூடாதுடா, நீ செஞ்ச அநியாயத்துக்கு நீலாம் சீக்கிரமே சாவக்கூடாது, நீலாம் இருந்து அனுபவிக்கணும்டா, கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இப்படி சொல்லுவாங்கல்ல. அவர் அவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, அவ்வளவு மனம் நொந்து போயிருக்கிறார். மனம் நொந்ததுனால அவர் சொன்ன வார்த்தை அஜில் ஃபக்ரஹு, இந்த காசு இருக்கிற திமிர்ல தானே நீ இந்த வேலை செய்யற, அல்லாஹ் உன்னை ஏழையாக மிக விரைவில் ஏழையாக்கட்டும். அத்தில் உமரஹு, உன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடிக்கட்டும். என்னென்ன ஃபித்னாக்கள் சோதனைகள் இருக்குமோ அத்துணை சோதனையும் அல்லாஹ் உனக்கு தரட்டும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்தார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர் துஆ செய்தது போலவே அவருடைய செல்வங்கள் எல்லாம் போய் ஃபக்கீராகி ஏழ்மை நிலைக்கு வந்து அனுபவிக்க முடியாத தொல்லைகளை எல்லாம் அனுபவித்து அவர் இறந்தார் என்று வரலாறு சொல்கிறது. அம்மா வல்லாஹி லௌலா இத்தகாஉல்லாஹ் லதஅவுது அலைக தஅவத்தன் லா துஃப்திஉக. இன்னொரு சஹாபியிடத்தில் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தப்ப அவர்கிட்ட போய், ஏன் அவர் தான் சொல்றாருல, அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அம்மா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லௌலா இத்தகாஉல்லாஹ், நான் மட்டும் அல்லாஹ்வை பயப்படாம இருந்திருந்தா லதஅவுது அலைக, உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நான் பதுவா செய்திருப்பேன். லா துஃப்திஉக, அடுத்த 8 ஒன்னால எடுத்து வைக்க முடியாம ஆயிடுவேன். நீ செய்யற அநியாயத்துக்கு நான் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோட பாவம் போனா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருக்கேன். நீ செய்யற அநியாயத்துக்கு நான் மட்டும் அல்லாஹ்ட்ட கையேந்த ஆரம்பிச்சேன், அடுத்த செகண்ட் நீ 8 எடுத்து வைக்க முடியாது, அல்லாஹ் உன்னை முடமாக்கிடுவான், உஷாரா இருந்துக்க என்று அந்த சஹாபி எச்சரித்தால். ஆனா அவங்க பதுவா செய்யல. இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் பல வரலாறுகள் எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சு கிடக்குது. அதனாலதான் அல்லாஹ் இதை எல்லாத்தையும் சேர்த்து 5வது சூறால 51வது ஆயத்துல ஒற்ற வார்த்தையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நல்வழி காட்ட மாட்டான். யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணி இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுத்தே வாழ்க்கிற வாழ்க்கையை பழகிட்டாரோ அவர் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நல்வழிப்படுத்த மாட்டான், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான், அல்லாஹ் அவருக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் தான் தருவான், அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக யார் அப்படி இருப்பார்களோ அவர்களுக்கு இதுதான் என்பதை சொல்வார். உலகத்துல முதல்ல சபிக்கப்பட்டவன் இப்லீஸ் தான் இல்ல. வானலோகத்துல முதலில் சாபத்துக்கு உரித்தானவன் இப்லீஸ், ஷைத்தான். எந்த அளவுக்கு அவனுடைய சாபம் தொடருது, கியாமத்து வரைக்கும் இருக்கிறவங்க அவனை சபிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாலும் சரி, தொழுவ ஆரம்பிச்சாலும் சரி, எப்ப பார்த்தாலும் மூச்சுக்கு 300 தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சாபத்துக்குரியவனாகவே இருக்கிறான். எது வரைக்கும்? கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களும் ஷைத்தான இப்லீஸ சபிக்கிறாங்க. சபிக்கிற அளவுக்கு ஒருவன் நடந்து கொண்டால் அவன் கிட்டத்தட்ட ஷைத்தான் தான், வாழ்ற ஷைத்தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே வாழ்ற ஷைத்தான். அவன் யாரு? அடுத்தவங்கள்ட்ட சாபத்துக்குரியவனா வாழ்றான்.
எப்ப திட்டுவோம்? சும்மா ரோட்ல போறவனை கூப்பிட்டு ஏய் அப்படின்னு திட்டுவோமா? பைத்தியமா நமக்கு? ஒருத்தர் இன்னொருத்தரை சபிக்கிறார், சாபம் பண்ற, மன நொந்து சில வார்த்தைகள் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தா அந்த வார்த்தையை சொல்ற. அதான் நம்ம எங்க கவனிக்கணும். பாதிக்கப்பட்ட இடத்துலதான் மார்க்கம் நிற்கும். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு சாதகமா இருக்கும். யார் அநியாயம் பண்ணானோ அவனுக்கு எந்த நிலைமையிலேயும் அல்லாஹ்வோ ரசூலோ மார்க்கமோ சாதகமா இருக்கவே இருக்காது. பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நிற்கும். அப்ப அதே மாதிரி உலகத்தில், வானுலகத்தில் சபிக்கப்பட்டவன் இப்லீஸ், உலகத்துல முதல்ல சபிக்கப்பட்டவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் காபில், கொலை செய்தவர், தன்னுடைய சகோதரனை கொலை செய்தவர். இந்த 2 பேரும் தான் வானுலகிலும் இந்த பூமியிலும் அதிகமாக. இந்த சபிப்புக்கு, இந்த சாபத்துக்கு எது காரணமா இருந்துச்சு? இப்ப நம்ம அடுத்தவங்கள்ட்ட அந்த சாபத்தை வாங்கிடக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட நம்ம திட்டு வாங்க கூடாதுன்னா இவங்க 2 பேரும் ஏன் திட்டு வாங்கினாங்க? ஷைத்தான் ஏன் திட்டு வாங்கினான்? அல்லாஹ் ஏன் ஷைத்தானை சபிச்சான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம மாறு செஞ்சது மட்டும் இல்லாம பெருமை புதிச்சு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு கேட்டான். அவ்வளவுதான். அவனுடைய சாபத்துக்கு என்ன ரீசன், என்ன காரணம்? ஷைத்தானுடைய சாபத்துக்கு, அவன் சாபத்து உரியவனா மாறினதுக்கு என்ன காரணம் இருந்தது? பெருமை. அல்லாஹ் சொல்றானே கேட்கணுமே, அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை இப்படி வச்சிருக்கிறான், இது நம்ம கேட்டெல்லாம் செய்யணும் அப்படி யோசிக்காம என்ன யோசிக்கிறான்? நான் என்ன, நீ நெருப்புல படைச்சா நான் இப்படித்தான் நிற்பேன், நீ மண்ணில் படைச்சா அவர் இப்படித்தான் போவாரு, நான் என்ன அவருக்கு சஜிதா செய்யறது, நான் என்ன அவருக்கு முன்னாடி தலை குனிறது, நான் என்ன அவர் சொல்றத கேட்கறது, நான் அப்படிங்கிற இந்த அகம்பாவம், இந்த பெருமை ஷைத்தான சபிக்கப்பட்ட முதல் நபராக மாற்றியது. நம்மிடத்திலேயும் இந்த பெருமை இருந்தால் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், பிறரால் சபிக்கப்படுவதற்குரியவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா பெருமையினால சில காரியத்தை செய்வோம், அது பலருடைய மனசை பாதிக்கும், அந்த மனசு நொந்து போய் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நமக்காக பதுவா செய்து விடலாம். 2வது காபில், அவன் தன்னுடைய சகோதரனை எதுக்காக கொலை செஞ்சான்? எனக்கு மட்டும் அழகான பொண்டாட்டி இல்ல, உனக்கு மட்டும் அழகான பொண்டாட்டியா? பொறாம. தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல அழகான மனைவி அமைந்தால் என்கிற பொறாம தான் என்ன செஞ்சது, இவனை தன்னுடைய சகோதரனையே கொலை செய்ய வச்சுச்சு. இப்ப இவன் அடுத்தவனை, சகோதரனையே கொலை செய்வதற்கு எது காரணமா இருந்தது? நீ எப்படி நல்லா இருக்கலாம்ங்கிறது பொறாம. நீ எப்படி நல்லா இருக்க, நான் இப்படி இருக்கேன், நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், நானே இவ்வளவு சிரமப்படுறேன், நீ எப்படி இப்படி இருக்கலாம் என்கிற இந்த பொறாம தான் காபில் சாபத்துக்குரியவனாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. இப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு காரணங்கள் இருக்கலாம், ஆனா மிக முக்கியமாக இந்த 2 காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கவே கூடாதது. ஒண்ணு, மோசமான பெருமை. அல்லாவே பல இடங்கள்ல பெருமையை எனக்குரியதுன்னு சொல்லுவான். இன்னமல் கிப்ரியா லீ, பெருமை எனக்குரியது, என்னுடைய ட்ரெஸ் அது, என்னுடைய ஆடை, அதை யாராவது போர்த்த நினைத்தால் அவ்வளவுதான், உஷாரு, பாத்துக்க, பெருமை எனக்கு சொந்தமானது, உனக்கு யாருக்குமே பெருமை கிடையாது. மூத்த ஆளின் பெருந்தை ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு, நீ யாரு, நீ ட்ரெஸ் போட்டா, நீ டிப்டாப்பா ஆயிட்டா, நீ பத்தாவா இருந்தா நீ பெரிய ஆளா? நீ என்ன இருந்தாலும் மலத்தை சுமக்கிற ஒரு மனிதன். நீ எங்க எவ்வளவு வேணாலும் வளர்ந்து போ, நீ எப்படிப்பட்ட ஆளா வேணா இருந்துக்க, ஆனா நீ நல்ல யோசிச்சு பாரு, நீ யாரு, நாம யாரு? மலத்தை சுமந்திருக்கிற மனிதன். எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும். நாளுக்கு 5 தடவை பேதி ஆச்சுன்னா என்ன ஆயிடுவோம், டயர்டாகி கீழே வந்துடும். பேதி ஆச்சுன்னா டயர்ட் ஆயிடுது. ஏன்? உள்ள இருக்கணும், அது எப்பவுமே ஸ்டாக் இருக்கணும். மொத்தமா இருக்கிறதெல்லாம் வலிச்சு சுத்தமா வெளியில வந்துச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 5க்கு 10 தடவை 15 தடவை மொத்தமா போச்சுன்னா இன்னால அவ்வளவுதான், உயிரும் சேர்ந்து போயிடும். மலம் எப்பவுமே ஸ்டாக் அளவுக்கு வெளியில போவோம், ஸ்டாக் அளவுக்கு உள்ள இருக்கணும், இருந்தாதான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழுவதற்கு தேவை ஸ்டாக்கு. எதை தூக்கிட்டு தான் சுமக்கிறோம், எதை சுமந்துகிட்டு தான் வாழ்றோம், இந்த அசிங்கத்தை சுமந்துட்டு தான் வாழ்றோம். அந்த அசிங்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வெளியில தெரியாம நமக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். நவுதுபில்லா, ஒரு சிலருக்கு கஷ்டத்தினால சிரமத்தினால அதை வெளியில தெரியற மாதிரி வச்சுட்டா எவ்வளவு அசிங்கப்படுறாங்க, அவங்க எப்படி குறுகி போயிடுறாங்க.
அப்ப அல்லாஹ் அவ்வளவு நமக்கு பாதுகாத்து அதுக்கு மேல குடலை தந்து, அதுக்கு மேல வயிறை தந்து, அதுக்கு மேல ட்ரெஸ்ஸ போட்டு, பனியனை போட்டு நம்மள அழகா காட்டிக்கிறோம். ஆனா உண்மையிலே நாம யார்? மலத்தை சுமக்கிற மனிதன். நமக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அதனால பெருமையும் பொறாமையும் பிறரை கஷ்டப்படுத்தும், பிறரை காயப்படுத்தும், அதன் மூலமாக தன்னுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். சாபம் மோசமானது. அது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வாரிசுகளை கூட தாக்குகிற சக்தி உள்ளது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மக்லூம்களுடைய, அநியாயக்காரர்களுடைய சாபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த புனிதமான மாதத்தின் பரக்கத்தால் ரஹ்மத்துக்குரிய மனிதர்களாக நம்மையும், நம்மை சூழ்ந்திருப்பவர்களையும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சாபத்திலிருந்து, எல்லா விதமான சாபங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.